தேங்காவே இல்லாத ஒரு கிரேவி. அதுக்கு தேவையான பொருள் ரொம்ப எளிமையானது தான், ஆனால் ருசி ரொம்ப அபாரமாக இருக்கும். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்தில் கூட பசஞ்சு சாப்பிடலாம். பாருங்க, இந்த உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால சாதத்துக்கு தொட்டுக்க வைக்காமையே நம்ம சாதத்தில் கூட இதை போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பச்சை பட்டாணி சீசன்றனால பச்சை பட்டாணியை வாங்கி செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். காஞ்ச பட்டாணியில எப்படி இருக்கும், சுமாராக தான் இருக்கும். அது பச்சை பட்டாணிக்கு தான் ரொம்ப சுவையான இருக்கும். இவ்வளவு சுவையான தேங்காய் இல்லாத ரொம்ப எளிமையான பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யலான்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இப்ப ஒரு வாணல்ல தண்ணி வச்சுக்கிறோம். இப்ப நம்ம உருளைக்கிழங்கு குருமா பட்டாணி போட்டு செய்ய போறோம். அது நல்லா தண்ணிய வச்சு கொதிக்கட்டும். அதுக்கு நடுவுல நல்லா நீட்டா ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நம்ம நீட்டா உருளைக்கிழங்க நறுக்கிக்கலாம். அந்த நறுக்கின உருளைக்கிழங்க இப்ப அப்படி தண்ணியில போட்டு அதை வேக வைக்கணும். ஆஃப் பாயில் அளவுக்கு, ஆஃப் பாயில் அதுக்கு மேல கூட வேக வைக்கலாம், தப்பு இல்லை. அது நல்லா வேகட்டும். பாருங்க, அது கூட ஒரு 4 பூண்டு, வெங்காயம், ஒரே ஒரு வெங்காயம், பெருசா இருக்கனால 1 போட்டுக்கிட்டேன், சின்னதா இருந்தா 2 போட்டுக்கலாம். 2 தக்காளி, 1 இன்ச்சு இது வரைக்கும் இருக்கிற 1 இன்ச்சு இஞ்சி. நான் சொன்னேன் இல்லையா, அரைச்சி விடுறதுக்குன்னே முந்திரி பருப்பு கம்மி விலையில இருக்குன்னு, அதை வாங்கிக்கோங்க. சும்மா ஒரு 10 பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமா நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வேக விடலாம். உருளைக்கிழங்கு 3/4 பதம் அளவுக்கு நல்லா வேகணும். இது பாருங்க, நல்லா வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, உருளைக்கிழங்க நல்லா குத்தி விட்டீங்கன்னா வெந்துருச்சு. இப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரிச்சு வேற தட்டுல வச்சிடலாம். நம்ம வச்சிருக்க உருளைக்கிழங்கு தேவையான ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு, இது மட்டும் போட்டுக்கிறோம். இதை போட்டு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அதுல போட்டு பிசைஞ்சிக்கலாம். நம்ம உங்களுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு பிடிக்கும் அப்படின்னா நீங்க கார்ன்ஃபிளவர் மாவு பயன்படுத்திக்கோங்க. எனக்கு அவ்வளவு பிடிக்காதனால கார்ன்ஃபிளவர் மாவு பயன்படுத்தல. நீங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட கலந்துக்கலாம். இது எனக்கு போதும்னு தோணுதுனால இது போட்டுக்கிறேன். இது உங்க இஷ்டம் தான், ஆனா இதுவே போதும்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, இது நல்லா பிசைஞ்சிக்கணும். இதுல பாருங்க, கடலை மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இது ஒரு அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அப்ப வாணல்ல கொஞ்சம் எண்ணெய் விடலாம். நல்லா காயட்டும். காஞ்சோடனே இதை நம்ம தனித்தனியா போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை, நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்து வச்சுட்டோம் இல்லையா, இப்ப இந்த வேக வச்ச எல்லாதும் இதுக்கு தக்காளிக்கு மட்டும் தோல் உரிச்சு வச்சுட்டேன். மிச்சம் எல்லாத்தையும் இது அப்படியே மிக்சியில போட்டு நல்லா நைஸா அரைக்க போறோம். பாருங்க, இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா முறிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்ப அதே எண்ணெயில எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெயை கொஞ்சம் எடுத்துடலாம். எடுத்துட்டு தேவையான அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். தச்சு பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்ப அரைச்ச விழுத அதுல கொட்டிடலாம். காய்கறி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து இதுல ஊற்றிடலாம். இதுல தேவையான அளவு மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி இதுல போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான பச்சை பட்டாணி. இப்ப பச்சை பட்டாணி சீசன்றதுனால தான் நம்ம பச்சை பட்டாணியை போட்டு இதை செய்ய போறோம். இப்ப பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். இது எல்லாம் போட்டு பச்சை வாசனையும் போகணும், பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகணும். அதனால இது எல்லாத்தையும் எல்லாமே போட்டுட்டோம். இப்ப மூடி வச்சிடலாம். இந்த பட்டாணி எல்லாமே வந்துருச்சு. இப்ப நம்ம வறுத்து வச்ச இந்த பிரெஞ்சு ஃப்ரை போட போறோம். இது நல்லா சுண்டட்டும். ஒரு 5-10 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம். நம்ம அடுப்பை சிம்பிளா வச்சா 5 நிமிஷம் கொதிக்க வைங்க, இல்லைன்னா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். இப்ப நான் அடுப்புல சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைக்க போறேன். பாருங்க, ரொம்ப சுவையான ரெடி ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது கெட்டியா உங்களுக்கு
கிரேவின்றதே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் தண்ணியாக வைக்கனாலும் வைக்கலாம், திக்காக வைக்கனாலும் வைக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது ரொம்ப சிம்பிள். தேவையான அளவுக்கு கடைசியில் இறக்கணுன்னே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போடுங்க. இந்த சுவையான பட்டாணியும் உருளைக்கிழங்கு போட்ட கிரேவி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.